ஓர் மனிதன் இருந்தான். அவன் தெய்வம் இல்லை என்று நம்பினான். என் கண்ணுக்கு தெரியாத தெய்வம் எப்படி இருக்கும் என்று அவன் எப்போதும் கேள்வி கேட்டான். கிராமத்தார் அவனை அறிவில்லாதவன் என்று சொன்னார்கள். ஆனால் அவன் சிரித்தான். அந்த மனிதன் தன் மனைவி குழந்தைகளுடன் பசியால் வாடினான். அவன் சோகத்திலு, இப்ப தெய்வம் இருந்தா வந்து காப்பாற்றட்டும் என்று சத்தம் போட்டான். அந்த இரவு அவன் வீட்டின் வாசலில் ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஏதாவது உணவு இருக்கு மகனே என்றான். கோபத்தில் அந்த மனிதன், நான் சாப்பிடலையே, உனக்கு என்ன கொடுப்பேன் என்று கதவை மூடினான். அந்த மனிதன் விழித்தபோது அவன் வீடு மட்டும் தண்ணீரில் மிதக்காமல் காப்பாற்றப்பட்டது. ஆனால் பக்கத்து வீடுகள் எல்லாம் சேதமடைந்திருந்தன. அவன் ஆச்சரியப்பட்டான். கதவுக்கு வெளியே ஒரு ஒளி, அந்த பிச்சைக்காரன் போலத்தான். ஆனால் இப்போது அவன் ஒளி வடிவில், நான் வந்தபோது நீ உதவி செய்யவில்லை, ஆனாலும் நான் உன்னை காப்பாற்றினேன் என்றார். அந்த நொடி அவன் கண்ணீர் மல்க மண்டியிட்டு, இப்பதான் உன் இருப்பை உணர்கிறேன் என்றான். தெய்வம் எப்போதும் நம்மை சோதிப்பான், ஆனால் அவன் நம்மை விட்டு போவதில்லை. நம்பிக்கை சோதனையில் பிறக்கும் நம்பிக்கைதான் தெய்வத்தின் வடிவம்.